அப்போ நான் வந்து எனக்கு அதிகமாக ரொம்ப என்ஜாய் பண்ண படம் வந்து ட்ரிபிள் டி, தலைவர் தம்பி தலைமையில். அது மோரலஸ் நிறைய பேருக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லேயே எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது பட்டுச்சுன்னா, படத்தோட ஹோல் வைபே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு குட்டி கிராமத்தில் நடக்கிற வருது, அதில் கலாட்டாவான ஒரு காமெடி கதை வந்து அப்படின்னாலே யூஸ்வலாகவே ஒரு பேசிக்காகவே ஒரு மினிமம் கேரண்டியாக மனசில் வந்துடும். அது எவ்வளோ மொக்க காமெடியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை உட்காந்து பார்ப்பேன். அது சும்மா லைட் ஹார்ட்டடாக இருந்தாலே போதும். இது வந்து ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணியிருந்த மாதிரி தெரிஞ்சது. யூஸ்வலான கிராமத்தில் ரொம்ப ஓவர் ரொமான்டிசைஸ் பண்ணிடாத மாதிரியும், அட் சேம் டைம் அதில் இருக்கிற அழகியல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி காட்டின மாதிரியும், அதில் இருக்கிற சில கலாட்டா ரொம்ப இந்த பிளாட்டே பாரு, ஒரு கல்யாணம் நடக்குது, பக்கத்து வீட்டிலேயே ஒரு டெத்து, அந்த 2 வீட்டுக்கும் ஆகாது, இப்போ 2 பேரும் என்ன பண்ண போறாங்க, இதுதான் கதை. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுன்றது பிளாட் செட் ஆகும்போது ரைட்டு செம்ம பண்ணு இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லா படத்தையும் பார்த்துட்டேன். நான் ஃப்ரெஷ் ஷோவில் அந்த மாதிரி பார்த்தேன். அப்போ வந்து எனக்குமே ட்ரிபிள் டியோட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ரிலீசஸ்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட் ரிலீஸ் அப்படின்றது வந்து நான் ட்ரிபிள் டி சொல்லிடுவேன். ஓகே, பெஸ்ட் அப்படின்ற இதுல வந்து நான், ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு மினிமம் கேரண்டி படம். இப்போ பொங்கல் அப்படின்றது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மோட்ல நமக்கு வந்து லைக் அந்த மூடோடவே நிறைய பேர், நான் தியேட்டர்ல அந்த டைம் நான் போய் பார்க்கும் போது, தியேட்டருக்கு போகும்ல, அப்போ பார்க்கும் போது நிறைய பேர் வந்து இந்த வேஷ்டி சட்டை சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு, அதாவது அவங்க என்ன அட்டையர்ல அன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்படியே படத்துக்கு வந்தாங்க. ஸோ அந்த மோட்ல வந்து ஒரு படம் அப்படின்னும் போது